வணக்கம் 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 அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வீடியோட டாபிக் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப், பெண் தோழி. இந்த வீடியோவில் அது வந்து ஒரு 3 பார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒய் டஸ் அ மேன் நீட் அ கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து ஏன் அது சொசைட்டி வந்து எல்லாரும் இல்லை, சில பேர் தப்பாக பார்க்குறாங்க, அது ஏன் அப்படி பார்க்கப்படுது, அது எப்படி மாற்றலாம், வாட் ஐ திங்க் வில் பி a சொல்யூஷன்ன்றது பார்க்கலாம். அப்புறம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 பார்ட்டாக போயிடலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், why does a man need a girl best friend? எப்படியும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லுவானு, பசங்கன்னா கெத்து தெரியுமா, நான் இருந்தாலும் பசங்க தான். ஸோ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப், பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவ்வளோ கெத்தாலாம் இருக்காது, பசங்க கூட தான் ஜாலியாக இருக்கும். அது என்னமோ உண்மை தான். இருந்தாலும் அது வந்து ஒரு எமோஷ்னல் சைடுன்னு வரும்போது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. அது வந்து அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, பசங்கனாலே அப்படி தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இப்போ ஒரு கஷ்டம்னா சொல்கிறீங்கன்னா, பார்த்தா இதனா கஷ்டம் நான் பார்த்துட்டேன்டா உர்ரா புண்டான்னு, அந்த மாதிரி சிம்பிளாக போயிடும். இப்போது வந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, ஒரு பெரிய கஷ்டம், ஏதோ ஒரு இது, ஏதோ வீட்டில் சண்டை, பார்த்தா பிரச்சனை, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் பட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கும் பசங்களில். அவங்கக்கிட்ட போயிட்டிங்கன்னா அந்த கஷ்டம் வந்து மறந்துடும். அவங்க கூட இருக்கிற வரைக்கும் என்ன தான் பிரச்சனைனே தெரியாது, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கும். ஆனால் அதுவே அவங்கள விட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபோன் எடுத்துட்டு தனியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே ஓடும். என்னென்ன பிரச்சனையோ அது ஃபுல்லாக திரும்பி அப்படியே இதாகும். ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். கஷ்டன்றத டெம்பரவரியாக வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மறக்க வச்சிடும். அதில் வந்து பெஸ்ட்டு வந்து பசங்க தான். ஒரு கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இல்லை, அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, யாருக்கு நான் வேணால் சொல்லலாம். ஒரு ஜென்ரல் டேர்மாக ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் முக்கியம்னா, பசங்க வந்து பசங்கிட்ட வந்து எமோஷ்னல் சைடை காமிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. நான் மற்றவங்க பற்றி தெரில, நான் சீக்கிரம் வந்து என் பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அழக மாட்டேன் சீக்கிரம். எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 2 வாட்டி எழுதிருக்கேன், அதெல்லாம் ரேர். ஆனால் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு ரியாலிட்டி செக் வந்து நிறைய கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி செக் வந்து நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி என்னோட இது. நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க கூட இருக்கும்போது நான் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணேன். பசங்க கூட இருக்கும்போது தெரியாத விஷயம் வந்து அவங்க கூட இருக்கும்போது நான் நிறைய லேர்ன் பண்ணேன். எதுவானா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை எப்படி கோத்ரூ பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லைக் ஒரு பொண்ணு எப்படி சொல்கிறது, சாதாரணமாக கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்றது வந்து சொல்லி கொடுத்ததே அவங்க தான். கம்ஃபர்ட் ஆர் எப்படி சொல்கிறது, உங்களோட வல்னரபிள் சைடை வந்து பசங்கிட்ட வந்து அவ்வளோ காமிக்க மாட்டோம். யோசிக்காமலாம் காமிக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டம் பசங்கிட்ட காமிக்கிறது. நான் காமிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கானுங்க நிறைய வாட்டி. அதனால் பசங்கிட்ட என்னோட எமோஷ்னல் சைடை காமிக்கிறது ரொம்ப யோசிப்பேன். ஆனால் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்டாக இருந்தால் காமிக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்க வேணாம். அதெல்லாம் யோசிக்காமல் அழுவேன் அவங்ககிட்ட சொல்லி. ஸோ மேக் கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ மேனாக யூ ஹாவ் டு மேக் எ கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் கேரக்டருக்கு ஏற்றவங்களா எடுத்து சூஸ் பண்ணுங்கள். சும்மா ரேண்டமாக பேசுகிறோம், இந்த ரீல்ஸ் அனுப்புனா அதெல்லாம் வந்து ஓகே தான். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே வந்து ஈஸியாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தப்பானன்னு இல்லை, அன்எத்திக்கலாக இருக்குது. அதனால எப்படி எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட முடியும்?
எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாருமே உயிர் நட்பு அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது சொசைட்டியில் ஏன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாக இருந்தாலே தப்பாக தான் பார்க்கப்படுது. இது சொசைட்டின்றது சினிமாலே. இது திருச்சிற்றம்பலத்தில் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லாம் ஹோல்சமாக போயிட்டுருக்கும். 2 தனுஷுக்கும் அது பேர்னா அவங்க பேர் மறந்து போச்சா, நித்யா மேனனா, அந்த ஹீரோயினுக்கும் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி அந்த பேண்டர் அவங்க நடிச்சது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஹோல்சமாக க்யூட்டாக இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க 2 பேர். ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா வந்து கடைசியில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா, லவ் பண்ணி தான் ஆகணுமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு பசங்களும் ஒரு பையனும் பொண்ணும் இருக்க முடியாதான்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு நாள் லவ் பண்ணுறாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட், ஒரு மினிமலைஸ் டெம்ப்ளேட் அங்கங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கூட சில ஃபேமிலியெலாம் ஒத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, வீட்டிலலாம் கூட்டம் ஜாலியாக ரிலேட்டிவ்ஸ் இருப்பானுங்க பாருங்கள், ரிலேட்டிவ்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவனுங்க பண்ணுற சிக்கத்தில் தான் இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து தப்பாக போய் முடியுது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இதாகிடும். எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர்றது அந்த ஜட்ஜிங் தான். அவனுங்க ஈஸியாக போகிற போக்கில் ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் அவனை பேசின்னு இருந்தான். யோயோ ஏன் இவ்வளோ இதுவாக பேசுகிறேனே. நானே ஸ்கூல் படிக்கும்போது இப்போ ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டாங்களாம், என்ன இது அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நானும் ஜட்ஜ் பண்ணிட்டு கலாச்சின்லாம் சுற்றின்னு இருப்பேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் புது பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்போஷரு, புது விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து தெரியுது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நார்மலு, இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஜஸ்ட் லைக் தட்டு தான். அது புரிஞ்சிக்க டைம் ஆகி நான் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லூஸ் பண்ணிட்டேன். ஸ்கூல் டைம்லேயே நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருந்திருக்கலாம் நான் கேர்ள்ஸில். அதுதான் சின்ன வயசுலேயே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஜோக்காக முடிஞ்சு போச்சு அந்த கதை. அவங்க இருந்திருந்தா செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். சோசியல் மீடியாவில் சில பேர் நம்ம நினைப்போம், நம்ம அந்த காலத்து ஆளுங்க தான் அப்படி பேசுவானுங்க, நம்ம அப்பா அம்மா காலத்து ஆளுங்க தான் அப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு பையனை ஃப்ரெண்ட்ஸு, அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம என்னோட ஏஜ் பசங்களே வந்து ஒரு பொண்ணு பையனும் ஃப்ரெண்டாக இருந்தாலே அதை வந்து ஜஸ்ட் கலாய்க்கிறது வேற. உனகிட்ட பேசுறது சுடியாட்டில் பேசினால் 10 பணத்தை அதை எழுப்பியிருக்கலாம், இந்த ஹீனத்தை எழுப்புறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்றது வேற. நிஜமாவே உட்காந்து டீப்பாக யோசித்து அவங்கள பற்றி நிறைய காசிப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளுங்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அதுவும் நம்ம ஏஜ் இந்த டீனேஜர்ஸ் அப்படி இருக்காங்கன்றது தான் உண்மை. எல்லாருமே இல்லை, தெர் இஸ் பீப்புள்ஸ் ஆஃப் தேர். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நான் சொல்யூஷன் என்ன சொல்லுவேன்னா, சொல்யூஷன் வந்து எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அதுதான். இதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. நம்ம பேரண்ட்ஸோட ஜென்ரேஷனுக்கு அடுத்தது ஒரு பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் வருது இல்லை, அவங்க தான் வந்து டீச் பண்ணணும் பசங்களுக்கு இந்த மாதிரி பேசுப்பா அதுன்றது மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து நம்ம காலேஜஸில் ஸ்கூல்ஸை விடுங்க, காலேஜில் கூட இப்போல்லாம் பொண்ணும் பையனும் பெஸ்ட்னாலே இது மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஜட்ஜ் பண்ணி தப்பாக இது பண்ணுறது, பேரண்ட்ஸை கூப்பிட்ற காலேஜஸ்லாம் இருக்குது. அதில் என் காலேஜும் ஒன்று. அதுக்கப்புறம் என் காலேஜுன்னு இல்லை, என் காலேஜில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்கூல்ஸ்லேயே வந்து அதுக்கு இது பண்ணும், பசங்க பொண்ணுங்க பேசினா வந்து தப்பு இல்லை, அவன் ஜாலியாக பேசிட்டோம், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அவங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து கம்ஃபர்டபுள் ஆவாங்க. இதனால் வேலைக்கு போகிற இடத்துல வந்து ஒரு உமன் எம்ப்ளாயி இருப்பாங்க, ஏதாவது ஒரு இது வரும், ப்ராஜெக்டு நம்ம வரும், அவங்ககிட்ட பேச தயங்குவோம். அதுமாதிரி காலேஜஸில் வந்து ஏதாவது வரும், பேச தயங்குவோம். ஏன்னா மற்றவன் நம்ம பேசணும்னு தோணால் மற்றவன் ஏதாவது கலாய்ப்பானோன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற பசங்க இருக்காங்க. நானும் ஒருத்தன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பேசுவேன், கொஞ்சம் நார்மலாக பேசிடுவேன். இப்படி வந்து தள்ளி வைக்கிறதுனால தான்
பொண்ணுங்களை பற்றி தெரில, பசங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இதாகிடும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்ன அப்படி என்ன தான் இருக்குது, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா என்ன ஆகிடும்னு சொல்லுவோம். பொண்ணு பேசின உடனே எப்படியோ தப்பு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, பொண்ணு வந்து ஒரு நார்மலைஸ்டு கேர் காமிக்கும். இவனுங்க ஃபஸ்ட்டு வாட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே என்ன கேர்லாம் காமிக்கிறாங்க. அது லவ் நினச்சின்னா அது ஒரு மாதிரி போயிட்டு அது ஒரு மாதிரி கேவலமாக முடிஞ்சிடும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே இதில் வந்து நார்மலைஸ் பண்ணி சாதாரண விஷயம் பண்ணி இதை வந்து நடத்தினாதான் இது சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். மேபி நான் தப்பாக இருக்கலாம். என்லைட்டன் மீ. தட்ஸ் ஆல். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் அஃப்கோர்ஸ் அவங்க நேம் மென்ஷன் போகிறதில்ல. நான் ஓகே, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது நான் எடிட்டில் அவ்வளோ பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் கட் மட்டும் பண்ணி போகிறேன். மேக்ஸிமம் இது வந்து எடிட் பண்ணாமல் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம். ஐ ஹேட் அ கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க வந்து என்னோட வயசில் கம்மி தான். நான் 10th படிக்கும்போது அவங்கள மீட் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட ஒரு பிரதர் சிஸ்டர் பேண்டர் எங்களுக்கு முன்னாடி சொல்ல இருக்கும். ஸோ ஏதாவது பண்ணிட்டு சண்டை போட்டுன்னு சரிப்பா. ஒரு 5 years, நான் 10th படிக்கும்போது இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன். 5 years நல்லா இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட வீட்டில் சொல்லாத விஷயங்கள் கூட அவங்ககிட்ட சொல்லி அழுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பர்சன்கிட்ட வந்து கஷ்டத்தை சொல்லி அழுதெல்லாம் அவங்க தான். இதை சிரிப்பேன். நான் எதுவுமே அவங்ககிட்ட மறைச்சேன்னா கூட லேட்டாக சொல்லுவேன். இப்போ இந்த விஷயம் நீ நடக்குதுன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு சொல்லிடுவேன். மறைச்சதில்ல. இதை மாதிரி போகும். இந்த மாதிரி அந்த 5 வருஷம் அந்த பெஸ்ட் டைம்ஸ் ஆஃப் மை லைஃப். ஸ்கூலுக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் அதுதான் என்னோட பெஸ்ட் டைம்ஸ் நான் சொல்லுவேன். அந்த 5 வருஷம். இது 500 Days of Summer படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மெயின் கேரக்டர் டாமுக்கு வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்கும். அது பேர் வந்து ரேச்சல்னு நினைக்கிறேன். RACHEL ரேச்சல்னு நினைக்கிறேன். அது வந்து வயசில் கம்மி அந்த மெயின் கேரக்டரை விட. ஆனால் அட்வைஸ்லாம் அதான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உசார் பண்ணணும்னு என்னென்ன பண்ணும், இந்த பொண்ணு இதெல்லாம் சொன்னால் எப்படி, அதை மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணும். அதை மாதிரி கேரக்டர் தான் இந்த ஃப்ரெண்டு என் லைஃப்பில். வயசில் என்னோட கம்மியாக, நான் மெச்சூர், சரியான மெச்சூர். என்னோட எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை ஹேண்டில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, இன்னும் சந்தோஷமான விஷயமா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவங்க நல்லா தெரியும். அது மற்றவங்கள இது கன்சோல் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய ஆள் அவங்க. இதை மாதிரி 5 வருஷம் போகுது. நான் அவங்ககிட்ட எல்லாமே சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேமிலிகிட்ட சொல்லாத விஷயம்லாம் அவங்ககிட்ட சொல்லி அழுதுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். போன வருஷம் worst year of my life 2025. என்ன ஆகுது என்ன ஆகுது, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சண்டை, சும்மா வெறுப்பேற்றி சண்டை போடுவோம்ல, அதை மாதிரி ஒரு சண்டை. அவங்க பேசலை. அது எப்பவும் நடக்கிறது தான். அது எப்படி சண்டை போட்டு பேசலை. நான் வந்து சாரிலாம் கேட்டு பார்த்தேன், பேசலை. ஸோ அவங்க வெறுப்பேற்றதுக்கு வந்து எப்போவுமே ஒன்று பண்ணுவேன். ஒருத்தங்களை பற்றி மென்ஷன் பண்ணி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வெறுப்பேற்றத்துக்கு அட்லீஸ்ட் கோவப்பட்டு தான் பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். அவங்க டென்ஷன் ஆகிட்டு இப்படி இப்படின்னு கத்திட்டாங்க. சரி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. பார்த்தா அவங்க ஒரு நாள் பேசவே இல்லை. இந்த மாதிரி போயினே இருக்குது. எப்போ பேசினாலும் அவங்க எப்போ தான் மெசேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் பெருசாக வெளியே போனதே கிடையாது. பெருசாக இல்லை, வெளியே வரும் போனது சேட்டு காலு. அதுவும் நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்க நேரில் பார்க்குறது பெரிய இதாகி போச்சு. இது மாதிரி சண்டை போயினே இருக்குது. ஒரு மாதக்கணக்காக போகுது. அவங்க எப்போ பேசினா கோவப்பட்டு தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் மெசேஜ் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதம் எல்லா பற்றியும் மெசேஜ் பண்ணி என்னன்னு கேட்டது. இந்த மாதிரி பிரச்சனை, என்னாலாம் பேச முடியாது. சரி, நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம், ஷேர் பண்ணேன். எல்லாம் ஷேர்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கணும். நான் வந்து 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோம், நான் எல்லாமே ஷேர் பண்ணேன், நீ ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபேஸ் உள்ள போயிட்டு தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் யோசிக்கவே இல்லை.
நான் எல்லாமே சொல்றேன். நீ ஏன் சொல்லன்ற மாரி ஆயிட்டு, அது ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன். இந்த மாரி சண்டே ஆயிட்டு நாங்க பேசல. ரொம்ப நாள் பேசல. அதுக்கப்புறம் அவங்க சேட்லாம் எப்போ என்கிட்ட எதுலேருந்து சேட் இருக்கோ, அதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றேன். அவங்க வந்து எப்படி சொல்றது? என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்பத்துலருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அது நான் அப்போ கவனிக்கல. நான் திரும்பியும் படிக்கும்போது தான் நான் கவனிச்சேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டாங்க. இந்த சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அவங்க அவங்க என்ன வந்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற லிஸ்ட்லேருந்து எப்பமோ தள்ளி வச்சுட்டாங்க. நான் தான் அது தெரியாம வந்து என்கிட்ட ஷேர்லாம் பண்ணல. அடி சண்டைலாம் போட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. இது மாரி போகுது. மாசக்கணக்கா போகுது. எப்போ மெசேஜ் பண்ணாலும் ஏதாவது ஹார்ஷா பேசிருவாங்க அவங்க. நானும் எதுக்குன்னே தெரியாம சாரி கேட்டுனே இருப்பேன். எது கேட்குறேன்னு எனக்கே தெரியாது. சாரி கேட்டுனே இருப்பேன். இது மாரி என் பர்த்டே வருது. பர்த்டே காலையில ஃபர்ஸ்ட் விஷ் அவங்க தான் பண்றாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. ஏப்பா கட்சியில எல்லாம் முடிஞ்சுது. ஏன்னா அவங்க தான் இருக்காங்க. எதா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். யோசிக்காம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வேற யாரும் இல்லை. என் ஃபேமிலி கிட்டலாம் நான் ஓப்பன் ஆகவே மாட்டேன். ஒண்ணுமே தெரியாது. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு பெருசா. அவங்க கிட்ட தான் எல்லாம் சொல்லுவேன். இது மாதிரி போயினே இருக்கும்போது அதான் பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏஐல போடுவாங்கல்ல, ஒரு பர்சனுக்கு விஷ் பண்ணணும்னா பெருசா டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அத மாதிரி விஷ் பண்றாங்க. எனக்கு அந்த 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க அப்படி விஷ் பண்ணதே கிடையாது. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு என் பேர் போடுவாங்க. இல்லை அவங்க என்ன எப்படி கூப்பிடுவாங்களோ அதை போட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஏஐலாம் போட்டு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. சரி அட்லீஸ்ட் ஆனால் கட்சியில் ஒரு 3 லைன் வந்து அவங்களே டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஓகே தான். எதாவது அனுப்பிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் நான் ஹாப்பி, செம்ம ஹாப்பி. நான் எதுவும் காலைல தேங்க்ஸ் சொன்னால் வேறு எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுனா ஒரு 7 to 8 அந்த டைமுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ண தேங்க்ஸ்ன்னா சரி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போமாவது மன்னிச்சியே சந்தோஷம் அப்படின்னா யார் மன்னிச்சா? இங்கே தான் ஒரு வேர்டு விட்டாங்க அவங்க. உன் பர்த்டேனால தான் நான் பேசினேன், இல்லைனா பேசியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேர்டு விட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ கூட வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு பேசல, பர்த்டேன்னு போய் அதுக்கு வந்து கொடுத்து தான் பேசியிருக்காங்கன்ற மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் சேட்லேயே. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எது கோவப்படுற, கோவலாம் படாத இந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க வந்து இங்கே தான் எல்லாம் என்னோட ஹோப்பு எல்லாம் இந்த ஒரு வார்த்தையில் இங்கே தான் முடியுது. நீ யாரு நீ யாரு நான் இது பண்ணும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவ்வளவுதான், அங்கே முடிஞ்சது தான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் டெய்லியும் உட்காந்து ராத்திரி அழுவேன், பாத்ரூமில் அழுவேன், ட்ரெயினில் அழுவேன். ஐயோயோ அந்த ஒரு மாதம்லாம் ஐயோயோ யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னேன், பட் டீட்டெயிலாக சொல்ல. அந்த ஒரு மாதம் எப்பா நினச்சி பார்க்கறதுக்கே எபா எபாப்பா அழுவேன், ட்ரெயினில் அழுவேன். 2-3 வாட்டிலாம் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து என்னப்பா என்னப்பா அழுவுற அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, சாயங்காலம் வரும்போது அழுதுருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்க வந்து ஏதோ ஸ்டேஷனில் ஏறி இருக்கானுங்க. அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுன்னுக்கிறேன் ட்ரெயினில். அவனுங்க வந்து பார்த்து டப்புன்னு சிரிச்சுவானுங்களாம். எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னடா என்னத்து ஒரே ஃபீலிங்ஸ். ஒரு மாதம் டெய்லி அழுகுறான். அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க. அப்போ அவங்க சாரி கேட்கும்போது நான் புலம்புனேன், ஏன் இப்படி சொன்னேன்ட்டு. புலம்புனதுக்கு நானே சாரி கேட்குறேன், திரும்பி என்னை வெறுப்பேற்றாதன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வெறுப்பாயிட்டு இங்கே தான் நான் ஒரு விஷயத்த நான் ரிக்ரெட் பண்ணேன். என்ன சொல்லிட்டேன், உன்னால என் லைஃப்பை நான் வெறுக்கிறேன். அது எனக்கே கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. உன் லைஃப் நான் உன் லைஃப் பாருங்க, என் லைஃப்பை நான் வெறுக்கிறேன் உன்னால தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. அது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆச்சு. நான் அவ்வளோ பெருசாலாம் நான் வெறுக்கலை. என் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டேன். என் பர்த்டே அன்னைக்கு எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேர்டை நான் விட்டதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணுறேன். மற்றபடி
பெருசாக ஒன்றும் அவ்வளோதான். ரொம்ப 24 நிமிஷம் ஆயிடுச்சா? இதை நான் எடிட் வேறு பண்ணணும். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். உங்கள் கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து எப்படி சொல்கிறது, யாரை மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யோசிச்சு மேக் பண்ணுங்க. சும்மா ரேண்டமாக வந்து அவங்க ரீல்ஸ் அமிச்சாங்க, நான் ஒரு 5 ரீல்ஸ் அமிச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவங்க வந்து சோறு வாங்கி கொடுத்தாங்க, நானும் சோறு வாங்கி கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இல்லைங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வேர்டு வருது இல்லைங்க, தட் வந்து சும்மா எல்லாரையும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து எல்லாரையுமே வந்து அப்படி சாதாரணமாக எத்தனை பண்ண முடியாது. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றது வந்து ஒரு ஒரு மாதிரி வேர்டு, அது ஒரு மாதிரி வேர்டு, அது சும்மாலாம் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கிட்டையும். இப்போ நான் லைஃப்பில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்னா அப்படி சொல்கிறதுக்கு யாரும் சீரியஸாக சொல்லுவோம். இது வந்து நான் வந்து கிரிஞ்சாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. இருந்தாலும் என் லைஃப்பில் இப்போ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் வந்து ஒரு விஷயத்த யோசிக்காமல் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னா யாருமே கிடையாது. ஸோ வந்து பி கேர்ஃபுல் இன் மேக்கிங் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் when டிசைடிங் someone as a பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் 2 பேர் சண்டை போட்டோம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான். இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு நாள் சாரி கேட்குறோம், சாரி கேட்டு பேசலான்றோம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த சண்டைக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குமா, திரும்பி மாறுமான்றது என்னோட கேள்வி. என்னோட புரிதல், என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் அது அப்படி மாறாது. அந்த சேம் ட்ரஸ்ட்டு சேம் கேர்லாம் வந்து திரும்பி வராதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கமெண்ட் டவுன் பிலோ என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்குமா? நாங்கள் பேசினாலும் அந்த சேம் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் ப்ரோ, அதெல்லாம் நிஜமா கேர் இருந்தால் வரும் ப்ரோன்னா வருமா, இல்லை வராதுன்னா சொல்லுங்கள். இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் அட்வைஸ், be careful when making a best friend. Stay tuned for next video.